அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வந்து சக்கரை பொங்கல் செய்ய போகிறோம். இதுக்கு இந்த 200 கிளாஸு ஒரு கிளாஸு அரிசி, பச்சரிசி, ரேஷன் கடை அரிசி இருந்தாலும் சரி, இந்த அரிசியாக இருந்தாலும் சரி, அந்த அரிசியை இப்போ தண்ணியில் ஊற்றி பண்ணைய போகிறோம். தண்ணியில் இதை போட்டேன், களையணும். இந்த கிளாஸ் அடியே ஒரு அரை கிளாஸு பாசிப்பருப்பு அதை எடுத்து சட்டியில் போட்டு லைட்டாக இப்படி வறுத்துக்கிறணும். வறுத்தா அந்த பச்சையோட மணம் போய் நல்லா ஒரு அழகான ஒரு மணம் வரும். அந்த மணம் நல்லா வரவும் என்ன செய்யணும், தண்ணியோட ஒன்றா போட்டுடணும். போட்டு இந்த ரெண்டையும் நம்ம இப்போ களையணும். கொஞ்சம் ஊறட்டும், களையுவோம். இப்போ நம்மளுக்கு இந்த ஒரு கிளாஸ் அரிசிக்கும் அரை கிளாஸு பருப்புக்கும் நம்ம 4 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். ஒரு கிளாஸ் அரிசிக்கும் அரை கிளாஸ் பருப்புக்கும் இப்போ நம்ம 4 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். ஆனால் நான் 3 கிளாஸ் தண்ணி தான் இந்த கிளாஸ் ஆடு நம்ம அளந்த அரிசி கிளாஸை 1 கிளாஸ் பால் ஊற்றுறோம். இப்போ நம்ம குக்கரை போட்டு மூடி ஒரு 4-5 விசில் வைப்போம். இப்போ குக்கரை மூடி விசிலை வச்சு இப்போ இதை நல்லா 3-4 விசில் நல்லா அடிக்கட்டும். இப்போ அதுக்கடையில் நம்ம இந்த கிளாஸோட 2 கிளாஸு நல்லா மண்டை வெல்லம் நல்லா பருசாக்கி அந்த வெல்லத்தை உடைச்சி 2 கிளாஸ் இந்த கிளாஸோட போட்டு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி பக்கத்தில் ஒரு அடுப்பில் பாவுண்ட என்ன பாவு பதம்னு தேவையில்லை, அதில் கல் மண் ஏதாவது இருக்கி அதுக்காக நல்லா காய்ச்சறதுக்கு நம்ம காய்ச்சுவோம். அரை கிளாஸ் தண்ணி ஊற்றுவோம். நல்லா அந்த இதை உடச்சி இப்படி பருவம் வெல்லம் ஆக்கி மண்டை வெல்லம் வேங்கி உடச்சிக்கிது. இப்போ அடுப்பில் வைப்போம். இந்த கிளாஸில் பாருங்க இவ்வளோ தண்ணியை ஊற்றி நல்லா கரையட்டும். ஏதாவது ஒரு தீவனம் செஞ்சு கொடுக்கணும்ல பிள்ளைகளுக்கு. அதனால் நம்ம இது சக்கரை பொங்கல் செஞ்சு கொடுத்தா நம்ம திண்டு பார்க்கலாம் செஞ்சு. இது நல்லா கரையட்டும். கரையிற வரை இப்படி கிண்டி விட்டுக்கிற வேண்டியது. நான் ஒரு 4 விசில் அடிக்கவும் அமர்த்தி போட்டுட்டேன். இப்போ இந்த வெல்லத்தை காய்ச்சினோம்ல, இந்த வெல்லம் காய்ச்சி நல்லா இப்படி வந்துருச்சு. இது வந்ததோடைய இந்த பொங்கி இப்படி வருதுல, நல்லா எல்லாம் கரைஞ்சிருக்கு. நல்லா எல்லாம் கரைஞ்சி நல்லா வரும். நம்ம இப்போ இதை இந்த பக்குவத்தில் என்ன செய்வோம், இன்னும் கொஞ்சம் பொங்கிக்கிட்டு வரட்டும். இதுக்கு வெல்லம் வந்து நல்லா கருப்பு வெல்லம், நல்லா நம்ம மஞ்சளாக்கிது வெல்லம், கொஞ்சம் கருத்த வெல்லமாக வேங்க சொல்கிறாப்புல. சரி, நம்ம இதை செஞ்சு பார்ப்போம். எல்லாம் ஒரு டேஸ்ட்டு தானே. இந்த இது நல்லா இதுன்றதை இதை அமர்த்தி போட்டுருவோம். இந்த விசில் கொஞ்சம் நிற்கட்டும், நம்ம அதுக்கப்புறம் மற்ற சொல்கிறேன். பாருங்கம்மா, நான் தாராளமாக நல்லா நெய் ஊற்றி அந்த நெய்யை சூடு காட்டுறேன். ஒரு பக்கம் பாவுங்க இது விசில் போக வச்சு இங்கருங்க இதை நல்லா ஒரு இதை வச்சு கடையில் வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிறேன். இந்த கரையில் ஒரு அடுப்பில் வச்சு கிண்டி விடணும். அடுப்பில் வச்சுக்கணும். சூடு இருக்கட்டும். இந்த நெய்யில் என்ன செய்யணும், நல்லா நெய் நல்லா கக்க கடிக்க ஊற்றணும்.
நல்லா முந்திரி பருப்பு போடணும். இதை என்ன செய்யணும், இப்படி குத்தி விட்டுக்கிறோம். நான் போட்ட இனிப்பு கரெக்டு. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பத்தாட்டா நீங்கள் லைட்டாக இனிப்பு சேர்த்துக்கிறங்க, நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறங்க. நான் பனை வெல்லம் போட்டேன். வெல்லம் சேர்க்காதீங்க, வெல்லம் அவ்வளோ டேஸ்ட் கொடுக்காது. சீனி, ஒயிட் சீனி வேணால் சேர்த்துக்கிறேன். நெய்யை நல்லா ஊற்றி கிண்டி விட்டுக்கிறோம். கொஞ்சம் கிஸ்மிஸ் பழமும் போட்டுக்கலாம். நல்லா சுட சுட இப்படி கிண்டிக்கிறோம். கிஸ்மிஸ் பழமும் முந்திரி பருப்பும் நல்லா இதுந்துருச்சு. நல்லா நெய்யை நல்லா ஊற்றி தாராளமாக நெய் ஊற்றலாம். அப்போ தான் இந்த பொங்கல் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். நம்ம இஷ்டம், எவ்வளோ நெய் வேணாலும் ஊற்றணும். மணத்துக்கு கடைசியில் என்ன செய்யணும், ஏலக்காயை இப்படி பொடியாக்கி இப்படி போடணும். ஒரு 3 ஏலக்காய். ரொம்ப மணமாக இருந்தால் இங்கே முடியும். இப்படி கிண்டி விட்டு பாருங்க. இப்படி கொஞ்சம் நேரம் அப்படியே நம்ம சத்த மூடி வச்சோமாக்கா அழகாக இது இப்படி தான் இறுக்கி கொஞ்சம் நேரம் அப்படியே இருவிடும் பாருங்கள். நீங்கள் இதே மாதிரி வீட்டில் கமண்டு நல்ல பிள்ளைகளுக்கு லீவில் செஞ்சு கொடுங்க. இன்றைக்கி நானும் ஸ்வீட்டு பொங்கல் நம்மளும் செஞ்சு தின்று பார்ப்போமே ஸ்வீட்டு பொங்கலை. அதனால் நீங்களும் செஞ்சு கொடுங்கம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும்.